யோவான் 13வது வசனம், அதிகாரம் 13, வசனம் 33, 148. ஆச்சு 33. பிள்ளைகளே, இன்னும் கொஞ்ச காலம் நான் உங்களுடனே கூட இருப்பேன். நீங்கள் என்னை தேடுவீர்கள், ஆனாலும் நான் போகிற இடத்திற்கு நீங்கள் வரக்கூடாதென்று நான் யூதரோட சொன்னது போல இப்பொழுது உங்களோடும் சொல்கிறேன். 34. நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள். நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன். ஆமென். அதாவது என்கிட்ட ஆண்டவர் எப்போவுமே வந்து பேசுகிறது அன்பை பற்றி தான் நல்லா பேசுவார். எதுக்கு நான் எப்பவும் அடிக்கடி நான் செய்தி எடுத்தாலும் அன்பை பற்றி தான் அதிகமாக பேசுறது ஒரு நாட்கள் உண்டு. ஆனால் ஆண்டவர் எப்படின்னா நம்ம மேலே எவ்வளோ அன்பாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் நான் என்ன செஞ்சிட்டேன்னா வீட்டில் தூங்கிட்டேன்னா ரொம்ப தூக்கம். அப்போ ஒரு பைக்கு சோப்பு கலர் பைக்கு, அது நம்ம ஸ்டார்ட் பண்ணாலே சவுண்டு கேட்கும். அப்போனா நான் ஜபத்துக்கு 4 மாடிக்கு எப்போவுமே அடிக்கடி போவேன். 4 மாடிக்கு எப்போவுமே அடிக்கடி போவேன். ஆனால் அந்த நாளை வியாழக்கிழமை அன்றைக்கி நான் போவேன். போகும்போது படுத்துச்சு. என்கிட்ட பைசா இல்லை. மோஸ்ட்லி அது மொத்தத்தில் பைசா இல்லைன்னா யார் மொத்தத்தில் ஒரு 100 ரூபா தான் இருக்கு. வேறு வண்டியும் ட்ரை ஆகி தான் கொண்டு விட்டேன். அதுக்கு பிறகு கொஞ்சம் போல் ஒரு 100 கிராம் மில்லி எடுத்து பெட்ரோலில் ஊற்றிட்டு நான் நினைக்கிறேன் சும்மா படுத்து கிடந்து நான் நினைக்கிறேன் சரி இங்கே இருந்து நம்ம ஒன்றுமே பண்ண போகிற கிடையாது, போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு 100 ரூபா பெட்ரோல் தான் இருக்கு. 100 ரூபா பெட்ரோலோடு போயிட்டு வருமானு எனக்கு தெரியும். ஆனால் நான் போகும்போது நான் நினைக்கிறேன் நான் ஜெபம்ன்ட்டு தான் போகிறேன். ஆண்டவரே எப்படியாவது போயிட்டு நான் சேர்ந்து வந்துடணும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அது 100 ரூபாய்க்கு தான் பெட்ரோல் போட முடியும், என்கிட்ட அவ்வளோதான் இருக்கி. நான் போகும்போது நான் நினச்சிக்கிட்டே போயிட்டுருக்கேன், ஆண்டவரே இன்றைக்கி என்ன காரணத்துக்கு நீங்கள் எனக்கு இந்த திட்டம் வச்சுக்கின்னு தெரியல, என்னத்துக்கு என்ன அங்கே கூப்பிட்டு போகிறீங்கன்னு எனக்கு தெரியல, என்ன செய்ய போகிறீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டு இருக்கும்போது நாங்கள் 4 மாடி போய் சேர்ந்தாச்சு. சேர்ந்தோடனே ஜெபம் தொடங்கும்போது எல்லாருமே சாட்சிகள் சொல்கிறாங்க. அவங்கவுங்க சாட்சிகள் சொல்கிறாங்க. நான் நினைக்கிறேன், ஆண்டவரே நான் என்ன பண்ணுறேன் ஏது பண்ணுறேன்னு எனக்கு தெரியல, நான் உங்களை தேடி வந்துட்டேன், நீ என்ன செய்ய போறீன்னு எனக்கு தெரியல. ஆனால் நமக்கும் சுட்டு ஒரு திட்டத்தை ஆண்டவர் தீட்டிட்டு போகிற அப்படி தானே. நமக்கும் சுட்டு ஆண்டவர் என்ன எந்த நேரத்தில் நமக்கு தரணும், எப்படி தரணும். நான் நினைக்கிறேன், ஆண்டவரே நீங்கள் எனக்கு தருவீங்க, ஆனால் எப்படி தருவீங்கன்னு எனக்கு தெரியாது, ஆனால் கண்டிப்பாக நீங்கள் எனக்கு தருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். இப்போ ஒரு பாட்டு படித்தோம்னே, நீர் போதும் என் வாழியிலே அப்படின்னு சொல்லி அந்த ஃபீலை நான் தான் அனுபவிச்சேன். நான் அதுக்கு முன்னாடி நான் அனுப்பிச்சே கிடையாது. நீங்கள் போதும் ஆண்டவரே, எனக்கு இந்த உலகத்தில் எதுவுமே தேவையில்லை, நீங்கள் போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீல். அந்த ஃபீல் எப்படின்னா நீங்கள் எல்லாருமே அனுபவிச்சு வந்துருந்தா நான் அனுபவிச்சேன். எப்படின்னா ஆண்டவருடைய மடியில் போய் நம்ம சாயிற மாதிரி. அவர் நம்ம உன்னத பாட்டு 2ஆம் அதிகாரம் 6வது வசனம். உன்னத பாட்டு 2 நானே எடுத்துக்கிட்டு போகிறேன். 6 2 6 801. போதும். அன்னைக்கு தான் அந்த ஃபீலை நான் உண்மையாக நான் அனுபவிச்சிருக்கேன். எப்படின்னா நான் இதை எனக்கு தெரியாது. இதுக்கு முன்னாடி நான் அந்த ஃபீலை அனுப்பிச்சே கிடையாது. நான் இந்த வசனத்தை நான் வாசிக்கும் போது தான் ஆண்டவர் இப்படிலாம் நம்மளை அனுமதிப்பாங்களா அப்படின்னு சொல்லி நான் எதிர்பார்த்துருக்கேன். எப்படின்னா அவருடைய மடியில் சாஞ்சி இதே போல் அவருடைய கையை கொண்டு என்னை அணைச்சி பிடிச்சிருக்கிறாரு. அப்போ இதுக்கு முன்னாடி நான் இந்த சாட்சி சொல்லியிருக்கிறேன். அது என்ன சாட்சினா, இந்த ஒரு வீடியோவில் ஒன்று பார்த்த மாதிரி இருக்கு. பார்க்கும்போது அவள் பேர் எனக்கு தெரில, அவள் பேர் சுல்தானா அவள் பேர் என்ன சுல்தான் தான் வரும், மர்வின் சுல்தான். அவள் ஒரு சாட்சி சொல்கிறா. எப்படின்னா அந்த நம்ம பார்த்துருப்போம்ல ஏசுநாதர் படத்துக்கிட்ட ஒரு ஆட்டுக்குட்டியை வச்சு கையில் அணைச்சி வச்சுருப்பார் அப்படி தானே. அப்போ அவள் சொல்கிறா, அவள் அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது ஃபாதர் வர்றாங்க. சர்ச் ஃபாதர் வரும்போது கேட்குறாங்க, என்ன நீ அந்த ஃபோட்டோவை பார்த்துட்ருக்கியே. அப்போ அவள் சொல்கிறா, இந்த ஆடு ரொம்ப பாக்கியமான ஆடு இல்லை, ஆண்டவர் கையில் இருக்குது, நானும் இதே போல் இருந்திருக்கலாமே அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அப்போ அந்த ஃபாதர் சொல்கிறாரு, நீ அதே போல் இருக்க ஆசைப்படாது,
நீ அதை போல் இருக்கேன்னு நினைக்கவே செய்யாது. ஏன்னா அது வந்து வழி தப்பி போன ஆடு, மலையிலேருந்து கீழே விழுந்து கால் முறிஞ்ச ஆடு அப்படின்னு அவர் சொல்கிறார். அப்போது அவர் அதை தான் தேடி தேடி போய் பிடிச்சிட்டு அவர் அணைக்கிறார். எப்படின்னா, நீ தப்பி போறியா, வழி தப்பி போனியா, போ, பிரச்சனை இல்லை, நான் உன்னை தேடி வருவேன், நான் எப்படி இருந்தாலும் உன்னை தேடி வருவேன், நான் உன்னை நேசிக்கிறேன், நான் உன்னை அன்பு செய்கிறேன், நான் எந்த காரணத்தினாலும் நான் எப்படினாலும் உன்னை முடிவு பண்ணி நான் விட மாட்டேன், நான் உன்னை தேர்ந்து கொண்டேன், நான் உன்னை அணைச்சி கொள்கிறேன். ஆனால் அது வந்து விலகி போன ஆடுன்னு தெரிஞ்சும், அது வந்து என் சொல் பேச்சு கேட்காத ஆடு தெரிஞ்சும் அது என்ன செய்கிறாருன்னா அவர் அணைத்து கொள்கிறார், மார்போடு அணைத்து கொள்கிறார். இதே போல் தான் அந்த ஃபீலை வந்து நான் அனுபவித்தேன். அன்னைக்கு அந்த அந்த 4 மோடியில் அந்த ஃபீலை நான் அனுபவிக்கிறேன். ஆண்டவரே நீங்கள் போதும் என் வாழ்விலே, இந்த பாட்டு படித்தோம்லே, நீர் போதும் என் வாழ்விலே, ஏசையா நீர் போதும் என் வாழ்விலே. இந்த அவன் அண்ணன் படிக்கிறாங்க, அப்போ தான் எனக்கு அதே ஞாபகம் வரும். நம்ம இப்படி ஒரு ஃபீலை வந்து அனுபவிச்சோன்னா இதுவரை யார்ட்டுமே சொல்ல கிடையாது. அந்த ஃபீலை வந்து மற்றவங்ககிட்ட சொன்னால் அது புரியுமான்னு எனக்கு தெரியுது, மற்றவங்கள்ட்ட சொன்னால் அது புரியுமான்னு எனக்கு தெரியல. ஆனால் அந்த நாள் வரும்போது கரெக்டாக ஆண்டவர் என்ன கரெக்டாக கூட்டு போனார். எந்த முடிவு என்ன என்கிட்ட ஒன்றும் வழியே இல்லை, ஒன்றுமே இல்லை, நான் போகிறதுக்கான ஒரு வாய்ப்பே கிடையாது. போயிட்டு வர்றேங்க, ரிட்டர்னு திரும்பி வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஆனால் என்னை தேர்ந்தெடுத்து ஆண்டவர், நீ வா, இன்னைக்கு தான் உனக்கு அந்த நேரம், நீ வா, நான் உன்னை அணைத்து கொள்வேன், நீ அதை என்ன பார்க்கணும், நீ எப்படி நான் உன்னை அணைக்கிறேன்னு சொல்லி நான் உன்னை எப்படி நான் கூப்பிட்டு போகிறேன், நீ அதை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் என்னை கூப்பிட்டு போனேன். அதே போல் உன்னத பாட்டில் 1ஆவது அதிகாரம் 2வது இது படிங்க. எப்படி பார்த்தீங்களா, வசனத்தை பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு சொல்லி, அவர் வாய் முதல்ல அணைச்சி நம்மளை அணைச்சி கொண்டு முத்தமிடுவார். அப்போ எந்த அளவுக்கு நம்மளை ஆண்டவர் நம்மளை கொண்டு போகிறாரு, நம்ம அப்போ ஆண்டவர் நம்மளை எந்த அளவுக்கு நம்மளை நேசிக்கிறாரு, எப்படி நம்ம ஆண்டவர் நம்ம வந்து எவ்வளோதான் நம்ம விலகி தப்பி போன ஆண்டவரே, நீங்கள் இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு நம்ம வரட்டலாம், அதுக்கப்புறம் தான் நான் நினைக்கிறேன், ஆண்டவரே அந்த நாளை நான் இழந்தது போல் என்றைக்குமே நான் ஆண்டவரை உங்களை இழக்க மாட்டேன். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை கண்டிப்பாக வருவேன், எந்த கூட்டமாக இருந்தாலும் சரி வருவேன், புதன்கிழமை ஜபமாக இருந்தாலும் வருவேன் அப்படின்னு சொல்லி சில காலங்கள் கடந்து போகும்போது நமக்கு தெரியுது ஆண்டவருடைய அன்பை நம்ம இழந்துடக்கூடாது. நம்ம வந்து நம்ம இந்த போகக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு நினைக்கும் போது அவன் ஒரு திட்டத்தை இன்னைக்கு அந்த ஆசீர்வாதத்தை நம்ம இன்னைக்கு கெடுத்துருவோம். ஆனால் என்ன முடிவு வரைந்தாலும் நம்ம ஆசீர்வாதத்தை நம்ம இப்படியே போச்சு, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை கண்டிப்பாக நம்ம வந்துடணும், விடவே கூடாது, என்ன ஜபமாக இருந்தாலும் வந்துடணும். ஆனால் இன்றைக்கி நம்ம ஆண்டவர் ஆசீர்வாதத்தை தரலாம், நமக்கு சுட்டி அந்த நாளாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம என்றைக்குமே நம்ம விட்டுறக்கூடாது. வாசிங்க, அது நம்ம எவ்வளோ தூரத்துக்கு தான் நம்ம அவளை விட்டு விலகி போனாலும் நம்மளை வந்து விடாத தேவனும் நம்மளை அரவணைத்து கொள்கிற தேவனுமா இருக்கிறார் உண்மையில். அதே போல் பேதுருட்ட ஆண்டவர் கேட்குறாரு பத்திலா, பேதுருவே நீ நேசிக்கிறாயா, கண்டிப்பாக கேட்டிருப்பா இல்லையா, திரும்படியும் கேட்குறாரு, பேதுருவே நீ நேசிக்கிறாயா, திரும்படி 3ஆம் திரும்பியும் கேட்குறாரு, நேசிக்கிறாயா. அப்போ அவர் மறுதளிக்கும் போது ஆண்டவருக்கு எப்படி இருந்திருக்கும், அவர் கண்ணிலேருந்து கண்ணீர் வந்துருக்கும், அப்படி தானே. அப்போ அவர் கண் எப்படி இருந்திருக்கும். அப்போ நான் அந்த ஃபீலை நினைக்கிறேன், எப்படி இருந்திருப்பார் மறுதளிக்கும் போது ஆண்டவர் கண்டிப்பாக நம்ம தூக்கப்பட்டிருப்பார் இருக்காண்ட. நம்ம ஒவ்வொரு விஷயங்களை நம்ம செய்யும்போது, நம்ம ஆண்டவருக்கு பிரியம் இல்லாத காரியங்களை செய்யும்போது கண்டிப்பாக அவர் என்ன செய்வார், வருத்தப்படுவார், ஆவியில் கண்டிப்பாக துக்கப்படுவார். லாசரு இறந்தும் போது எல்லாருமே வந்து யூதர்கள் எல்லாருமே வந்து அழுற ஆண்டவர்கிட்ட, ஆண்டவர் எதில் திரும்ப துக்கப்பட்டிருப்பார், ஆவியில் துக்கப்பட்டிருப்பார், ஆவியில் அழுதுருப்பார். அது எப்படின்னா 11 இருக்குன்னு வச்சேன், யோவான் 11 33 32 33. கலங்கின அவர் போதென்ன போது. அப்போ அவரு வந்து நமக்கு நேரடியாக ஒன்றும் இல்லையோ, நமக்குன்னு ஒரு கஷ்டம் வரும்போது நம்ம அவரை வந்து நம்ம வந்து ஏதாவது ஒரு காரணம் செய்யும்போது கண்டிப்பாக அவர் அழுவார், கண்டிப்பாக அவர் வருத்தப்படுவார், கண்டிப்பாக நம்ம என்ன செய்வார், அவர் வந்து நம்மளை வந்து நினச்சி பார்க்கும்போது நம்ம வந்து அவருக்கு நம்ம இடையூறில் எதை செய்யும்போது கண்டிப்பாக அவர் ஆவியில் கலங்கு, சரி நம்ம பிள்ளை இப்படி செய்யுது, நமக்கு பிரியமில்லை, சரி ஆனாலும் பரவாயில்லை, நீ வா,
ஆனாலும் பிரச்சனை இல்லை, நீ எப்படியாவது என்கிட்ட வந்துரு, ஆனாலும் பிரச்சனை இல்லை, நீ எனக்காக அதை செய், ஆனாலும் பிரச்சனை இல்லை, நீ எனக்கு தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் செய்யலாம். ஆனால் பேதுரு வந்து அவரை வந்து மறுதளிக்கும் போது அவர் எவ்வளோ தூரத்துக்கு கலங்கியிருப்பாருன்னு. அதுக்கு ஒரு பாட்டு உண்டு தெரியுமா? அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்து நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்து நான் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்து நான் உயிர் வாழ்கின்றேன். ஆமென். நான் எப்போவுமே ஜெபம் எடுக்கும்போது இந்த அன்பை குறித்து தான் அதிகமாக எடுப்பேன். அக்காவுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், எல்லாத்துக்குமே தெரியும். நான் எப்போவுமே ஆண்டவர் வந்து நான் மற்றவங்கள எனக்காக தான் அது தாராரா எனக்கு நான் இப்போ தான் யோசிக்கிறேன். நம்ம எப்போவுமே இது வந்து நம்ம அன்பை குறித்து நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம். நம்ம எப்போவுமே அன்பு நம்ம ஏதாவது நம்ம குறைபாடு கண்டிப்பாக இருக்கலாம். நம்ம வீட்டில் சரி, நம்ம சுற்றி இருக்கிற எல்லாத்தையும் சரி, நம்ம அன்பாக இருக்கணும். அன்பு அதில் அந்த யோவான் 13 வாசிங்க, 34, 35. நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள், நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாய் இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீசர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். நம்ம வந்து மற்றவங்ககிட்ட நம்ம பேசுகிறோம், நம்ம ஆண்டவருடைய சீசர்கள் சொல்லிட்டு நம்ம எப்படி வெளிப்படுத்தோம்னா அவருடைய அன்பினால தான் நம்ம வெளிப்படுத்துவோம். நம்ம ஒருத்தவங்கிட்ட போய் நம்ம சும்மா நம்ம போய் ஊன் பேசிட்டு இருந்தால் ஆண்டவருடைய அன்பை வெளிப்படுத்தணுமா? ஆண்டவர் எனக்கு அதை தான் உணர்த்துறான்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நம்ம என்ன செய்யணும்னா ஆண்டவருடைய இயேசுவின் சீசர்கள் என்று நம்ம என்ன செய்யணும்? வெளிப்படுத்தணும். நம்ம இயேசுவின் சீசர்கள் என்று வெளிப்படுத்தும் போது மட்டும்தான் நம்ம ஆண்டவரை நம்ம அன்பு செய்கிறோமா, இல்லை நம்ம அவருக்காக சீசரை நம்ம இருக்கிறோமா, நம்ம ஆயத்தமாக இருக்கிறோமா, ரெடியாக இருக்கிறோமா, ஆண்டவர் உன்னைய கொண்டு ஒரு திட்டம் செய்யலாமா, இல்லை நான் வந்து ஆண்டவர் கொண்டு உன்னைய வந்து சுவிசேஷம் சொல்ல அறிக்கலாமா? எப்படின்னா ஆண்டவருடைய சீசராக ஆகும் மட்டும்தான் அவர் வெயிட் பண்ணிட்டே இருப்பார். நீ எப்போ நீ எப்போ வருவ, நீ எப்போ தேடுவ, நீ எப்போ சீசராக, நீ எப்போ ஒரு பிள்ளைங்களுக்கு போய் நீ வந்து சுவிசேஷம் சொல்லுவ, எப்போ நீ என்னுடைய அன்பை நீ வெளிப்படுத்துவ, நீ எப்போ நம்ம அதே இடத்துல இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அதனால தான் எப்போவுமே ஆண்டவர் எனக்கு அன்பை பற்றி தந்துகிட்டே இருப்பார். எந்த செய்தி எடுத்தாலும் அன்பு கண்டிப்பாக இருக்கும். இதுக்கு முன்னாடி எடுக்கும்போதும் அன்பை பற்றி தான் எடுத்தேன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அன்பை பற்றி தான் எடுத்தேன். எப்போ பார்த்தாலும் நான் எத்தனை ஆகிட்டு நினைக்கிறேன், ஆண்டவரே எப்போ பார்த்தாலும் அன்பை பற்றி வரையில் நான் இதே பேசியிருந்தா நான் என்ன தான் செய்ய அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். நேற்று நைட்டு தான் போய் ஆண்டவர்கிட்ட நான் ஒரு 10-11 மணி போல் இருக்கும், இல்லை 10 மணி இருக்கும். 10 மணி போல் மாடியில் உட்காந்து அப்படியே ஜெபம் பண்ணிட்டே இருக்கேன். ஆண்டவர் அன்பை வித்தாரு. நான் நினைக்கிறேன் எப்போவுமே அன்பு. அப்போ நம்ம அன்பில் ஏதோ ஒரு குறை இருக்கிறனால தானே முதல்ல நம்மளை உணர்த்துறாரு. நீ அன்பில் கரெக்டாக இருக்கியா, நீ நேசிக்கிறியா, ஆண்டவரை வெளிப்படுத்துறியா, நீ ஆண்டவருக்காக எதாவது செய்கிறியா, நீ அன்பாக இருக்கிறியா. நம்ம என்ன செய்கிறோம்? கடலுக்கு போகிறோம், கடலுக்கு கரைய வரோம், ஏதாவது பைசா பிரச்சனைனா வீட்டில் சண்டை போடுறோம், இதானே. அப்போ அன்பை நீ எப்படி கொண்டு காட்டுவே? இயேசுவை நீ எப்படி கொண்டு வெளிப்படுத்துவ? நீ இயேசுடைய சீசரை எப்போ மாறுவே? நீ என்ன பண்ணுவே? நம்ம வீட்டில் என்ன செய்கிறோம்? யார்ட்ட இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு பிரச்சனைனா என்ன செய்யும்? மூஞ்ச முறை தான் கட்டணும். ஏதாவது ஒரு பிரச்சனைனா என்ன செய்கிறோம்? டக்குன்னு என்ன செய்கிறோம்? நம்ம அப்படி தான் செய்கிறோம். அந்த இதை காட்டக்கூடாது. நம்ம ஆண்டவரை வெளிப்படுத்தணும். முடிவு பெறுதல் உன்னுடைய முடிவு பிறந்த அன்பை வெளிப்படுத்து. நீ எப்போ சீசராவே? நீ எப்போ நீ வந்து என்னை வெளிப்படுத்துவே? எப்போ நீ எதிர்பார்ப்ப? நான் எப்போ ஒன்று அணைச்சிக்கொள்ள, நான் எப்போ ஒன்று தேட. அதாவது நம்ம வீட்டில் வந்து நினைக்கிறோம், நம்ம ஆண்டவருடைய சீசர்கள் நம்ம வீட்லேயே நமக்கு எங்கள் வீட்டிலலாம் யார் என்னை இவளை தவிர யாருமே ரசிக்கப்படல. நான் ஆண்டவருடைய அன்பை நான் வெளிப்படுத்துகிற மாதிரி இருந்தால் இதுக்கு முன்னாடி எல்லாரையும் ரசிக்கப்பட்டிருப்பேன். ஆண்டவர் அதனால தான் எனக்கு அன்பை பற்றி தராரு. நான் எங்கள் அம்மாட்ட போய் நான் ஆண்டவருடைய சீசரையும் ஆண்டவருடைய அன்பை நான் வெளிப்படுத்திருந்தேன்னா எங்கள் அம்மா என்ன செஞ்சுருப்பாங்க? இவ்வளோ அன்பாக இருப்பானா அப்படியே. அப்போ அவங்களும் கொஞ்சம் மனம் மாதிரி இருக்குது. அவங்க ஒரு வயிறாக்க தெரியும். நம்ம ஆண்டவர் அப்படி செஞ்சார், ஆண்டவர் இப்படி செஞ்சார், ஆண்டவர் அது செஞ்சார் இது செஞ்சார்னு சொன்னால் புரியாது.
ஆனால் ஆண்டவருடைய அன்பை கொண்டு நம்ம வந்து போனோம்னா கண்டிப்பாக வந்து என்ன செஞ்சிடும், அவங்களையும் ஆண்டவர் பக்கத்தில் ஈர்த்துக்கிறோம். இதே போல் நம்ம குடும்பத்தில் மட்டும் இல்லை, நம்ம சுற்றி இருக்கிற எல்லாட்டையும் அப்படித்தான், எல்லார்ட்டையும் அப்படிதான். நம்ம சுற்றி இருக்க எல்லாட்டையுமே நம்ம ஆண்டவருடைய அன்பை மட்டும் வெளிப்படுத்தினா மட்டும்தான் நம்ம என்ன செய்ய முடியும், வாழ்க்கையில் ஆண்டவரை கொண்டு நம்ம நடக்க முடியும். நம்ம உலகத்தின் பாதையை கொண்டு நடக்கிறது இல்லை, ஆண்டவரை கொண்டு நம்ம நடக்க முடியும். ஆண்டவர் நம்ம செய்த அற்புதங்களையும் அடையாளங்களையும் நம்ம என்ன செய்யணும், காமிக்கணும். எனக்கெலாம் வந்து ஒரு நாள், அது எப்படி, இந்த கல்யாணம் முடிகிறதுக்கு முன்னாடி ஒரு நாள் கன்னியாகுமரி போயாச்சு. கன்னியாகுமரி போயிட்டு வந்துட்டு இருக்கேன். ஒரு ஆள் வந்து என் பைக்கில் ஏறுது. சும்மா தம்பி அப்படி கூட்டப்பள்ளியில் தாண்டி வந்துட்டு இருக்கும்போது பைக்கில் ஒரு ஆள் ஏறுது. நான் ஒத்தையில் தான் போனேன். ஒத்தையில் போயிட்டு வரேன். அவர் என்கிட்ட கேட்குறேன், நான் வெளிப்படுத்தேன். அவர் வந்து நான் என்ன செய்கிறேன், நான் சபைக்கு தான் போகிறேன்னு சொல்லிட்டு அவர் வெளிப்படுத்தல. அவர் என்கிட்ட சொல்கிறார், அன்பை பற்றி சொல்கிறார். ஆண்டவர் இவ்வளோ நல்லவர். நான் கேட்குறேன், அப்படியா சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்குறேன். அப்போ அவர் சொல்கிறாரு, ஆண்டவர் நல்லவர், அவர் உன்னை நேசிக்கிறாரு, என்கிட்ட சொல்கிறார், உன்னை நேசிக்கிறாரு, உன்னை அன்பாக நடத்துவார் நீ. அப்போது அவருக்கு அந்த தைரியம் இருக்கும்போது எனக்கு அந்த தைரியம் இல்லை அவர்கிட்ட பேசும்போது. ஆனால் லாஸ்ட்டு மட்டும் நான் என்ன செய்யலை, அவருடைய வார்த்தையை நான் கேட்க தான் செஞ்சேனே தவிர நான் அவர்கிட்ட நான் என்ன செய்யலை, இயேசுவை கொண்டு நானும் சபைக்கு தான் போகிறேன், நானும் இயேசுவோட பிள்ளை தான் அப்படின்னா லாஸ்ட்டு மட்டும் முடிவு இருந்து அவர் கரெக்டாக தாமஸ் மண்டபத்தில் இறங்குது. அவர் வந்து கூத்தாமணிக்கு இங்கே இடிந்த இறைய போகிறதில்ல. ஆனால் நான் லாஸ்ட்டு மட்டும் ஆண்டவருடைய அன்பை நான் வெளிப்படுத்தவே இல்லை. அவரு ஆனால் வெளிப்படுத்தினார். அவர் யாருன்னு எனக்கு தெரியுமா, அவருக்கு என்ன யாருன்னு தெரியுமா, தெரியாது இல்லையா. அப்போ டக்குன்னு ஏறினோடனே நம்மளை பைக்கட்டி அவர் என்னென்னு செய்யணும், பஸ்ஸில் போனால் கூட யார்ட்டையும் சொல்ல முடியாது, பைக்கில் போனால் ஒருத்தன்ட்ட தனிப்பட்ட முறையில் நம்ம என்ன செய்யலாம், அன்பை வந்து வெளிப்படுத்தலாம். அவர் நினைக்கிறார், நான் என்ன செய்கிறேன், ஆண்டவருடைய அன்பை வெளிப்படுத்தலை. அப்போ நம்ம வந்து என்ன செய்கிறோம், அன்புல உண்மையிலே இருந்து என்ன செய்கிறோம், குறைபாடாக இருக்கிறோம். அன்பு கொரிந்தியரில் படிக்கணும், அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும், சகலத்தையும் பொறுக்கும், சகலத்தையும் நம்பும். இதுதான் கொரிந்தியர் சொல்லுகிறது. நம்ம என்ன செய்கிறோம், வீட்டில் சோறு இல்லையா, நான்லாம் உண்மையிலே சாப்பாடு இல்லைன்னா உண்மையிலே கோவப்படுவேன். அது கோமதிக்கும் தெரியும். அது தப்பிதர் நாய்க்கு சோறு வைக்கலன்னு வச்சுங்களேன், கோவப்படுவேன். நாய் அது ஜீவன் உள்ள நாய், அது கேட்கு நம்ம வந்து சோறு பொங்க மாதிரி நம்ம சாப்பிட்றதுனாலும் பரவாயில்ல, நாய் கொடுக்கண்டாமா கோவப்படுவேன். வீட்டில் ஏதாவது பைசா பிரச்சனையா இல்லைன்னா எந்த ஏதாவது பிரச்சனை இருந்தமோ நான் என்ன செய்ய வேண்டாம் அப்படின்னு கோவம். அன்பு தான் சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும் அப்படின்னு சொல்லிட்டார் இல்லையா. நம்ம என்ன செய்கிறோம், அதே இடத்துல தான் அடிக்கிறோம். ஆண்டவர் ஏன் ஆண்டவர் எனக்கு வந்து இந்த தொழில் இல்லை, ஏன் ஆண்டவர் எனக்கு இந்த இல்லை கஷ்டம். அன்பு செய்கிறியா, என்னை நேசிக்கிறியா, நீ ஆண்ட வந்து அன்பை கொண்டு நீ வெளிப்படுத்துறியா, என் சீசராக நீ ரெடியாக இருக்கிறியா, சீசர் நீ எந்த உறுதியாக நீ உன் மனசில் சொல்லியிருக்கியா. இல்லை ஆண்டவரே சொல்ல. என்ன செய்கிறோம், நம்ம சாப்பாட்டுக்கு கோவம், பணத்துக்கு கோவம், எல்லாத்துக்கும் கோவம் தான். நம்ம என்ன செய்யணும், மேலும் மேலும் ஆண்டவருடைய அன்பை நம்ம என்னது எடுத்து நம்ம வந்து நம்ம உள்ளே எடுத்து நம்ம அவருடைய அன்பை நம்ம உள்ளே வாங்கி நம்ம என்ன செய்ய மாட்டேங்கிறோம், வெளிப்படுத்த மாட்டேங்கிறோம். ஆனால் பேதுரு வந்து எவ்வளோதான் அவர் கேட்குறாரு, நீ எப்படி மறுதளிப்பு, நம்மளை பற்றி அவருக்கு எல்லாமே தெரியும். நீ இப்படி போயிட்டு தான் இப்படி வருவே, இந்த ஆளை சுற்றி போயிட்டு தான் இப்படி வருவே. ஆனால் நீ எந்த ஆளை சுற்றினாலும் சரி, நீ எப்படி போனாலும் சரி, நான் உன்னை என்ன செய்வேன், விட மாட்டேன். அவர் பேச்சு கேட்காம போனால் என்ன செய்ய வந்துடுமா, தானாக்கலே அடிபட்டு அந்த கால் முறிஞ்சு ஆடுறீங்க இல்லையா. அதே போல் நம்மளும் ஒரு காலை தூக்கிட்டு ஆண்டவரே என்னை தூக்குங்கன்னு சொல்லிட்டு வரும். ஆனால் அப்படி கிடையாது. ஆண்டவர் ஒரு காலம்னு நம்மளை தேர்ந்து கொண்டாரா. இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு செய்தி எடுத்துருக்கோம் இல்லையா. என்ன செய்தி, யோசேப்பு ஆண்டவர் தேர்ந்தெடுத்தார். ஆனால் யோசேப்பு பட்ட கஷ்டங்கள் யாருக்கா தெரியுமா. நம்ம என்ன செய்கிறோம், வேதங்களை வாசித்தா சரி யோசேப்பு அந்த குழிக்கில் விழுந்தோன்னா என்ன செய்கிறாங்க, கிணத்துக்குள்ள விழுந்தோன்னே அவங்க இங்கேருந்து இஸ்ரேல் வராங்க, அவங்ககிட்ட தூக்கி அவன் அண்ணன் தம்பி வந்து விற்றுட்டான். அப்போ அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பான், எவ்வளவோ அவன் பாடுகள் பட்டிருப்பான், எவ்வளவோ அவன் வருத்தப்பட்டிருப்பான். நம்ம அண்ணனாக இருந்துக்கிட்டு நம்மளை வந்து இப்படி குளிக்கல போட்டானே, கண்டிப்பாக வருத்தப்பட்டிருப்பான் இல்லையா. அண்ணனாக இருந்துட்டு கண்டிப்பாக குளிக்கல போட்டான். ஆனால் அவனுடைய கஷ்டம் இஸ்ரேவேல் தானே கூட்டு வர, அங்கே போய் ஒரு ஞானத்தை அவன் உருவாக்கி, அங்கே போய் ஒரு பாடத்தை படித்து ஆண்டவருக்கு உண்மையும் உத்தமாக இருக்குமா, அவன் ராஜாவாக வரும். எங்கே இருக்கிறான், ஒரு ராஜாவினுடைய இடத்துக்கு போயாச்சு. அவன் சொல்கிறான், இப்போ அங்கே உள்ள இஸ்ரேல் ராஜா சொல்கிறான், இஸ்ரேல் ராஜா தானே, எகிப்து ராஜா சொல்கிறான், நான் வந்து என்ன செய்வேன், நான் ராஜா மட்டும்தான், நீ எல்லாத்தையும் நான் உனக்கு கட்டளையிட்டு, நீ எல்லாத்தையும் செய். ஆனால் லாஸ்ட்டில் அவங்க அண்ணன் தம்பி எல்லாருமே அவங்க காலில் வந்து உள்ற அளவுக்கு ஆண்டவர் வேத்துல. ஆனால் திட்டம் எப்போ நடந்துச்சு, இவ்வளோ கண்ட வயசில் 7 வயசுலையா 7 வயசுல நினைக்கிறேன்.
ஏழா 11 இந்த இதில் 2 வயசில் 7 வயசு எங்கே இருக்கி, அவன் ராஜா கண்டு வயசு எங்கே இருக்கி, ஒரு 20 25 30 வருஷமாக இருக்கு. ஆனால் அவ்வளோ தூரத்துக்கு அவனுடைய கஷ்டம், அவனுடைய வழிகள் வந்து பாடுகள். நம்ம என்ன செய்வோம், நானாக இருந்தால் என்ன செய்வேன், சே இவ்வளோ பாடுகளாம் ஆண்டவர் தந்துருக்காரு, நான் அடுத்த வாரம் என்ன செய்ய மாட்டேன், செபத்துக்கே போக மாட்டேன். புதன்கிழமை தானே எனக்கு கால் வலிக்கு, எனக்கு குறுக்கு வலிக்கும், எனக்கு ஆண்டவர் எனக்கு பாடு தந்துருக்கா, நான் எப்படி வருவேன்? சிறன் சூப்பர். இப்போ நான் சொல்கிறேன் இவட்ட வரும்போது கம்மும் இன்னும் எனக்கு ரொம்ப சடைவாக இருக்கு, இன்னும் எனக்கு குறுக்கு வழினா தாங்க. அப்போ நான் கேட்குறேன், நம்ம 2 சேர்ந்து போகாமல் இருந்துருவோமா? அதுக்கு பிறகு சொல்கிறா, இல்லை நான் வந்து அந்த நாற்காலியிலனாலும் உட்காந்துருவேன், நீங்கள் கண்டிப்பாக செய்தி எடுத்தே ஆகணும். அவளுக்கு மற்ற என்னைக்காவது நாள் பரவாயில்லை, இன்னைக்கு உங்களை மாட்டியே விட்டாவ. அந்த என்ன தான் அவளுக்கு, உங்களை இன்னைக்கு கண்டிப்பாக செய்தி எடுக்க செய்யும். நான் அதில் ஒருவேளை நான் விட்டு சொல்கிறேன், நான் வரையில நீனும் போவேண்டான் சூப்பராக இருக்கும். இல்லை நான் அவட்ட கேட்குறேன், நானும் வரையில நீனும் போக வேண்டாம், அப்போ 2 பேரும் அழகாக நம்ம இதுலேருந்து படுத்துருவோம், பிரச்சனை இல்லைப்பா, செய்தி எடுக்கான்லாம் ஒன்றும் இருக்கலாம் எப்படி சொல்கிறேன். அவள் சொல்கிறேன் என்ன நடந்தாலும் பரவாயில்லை, நான் வருதே அப்படி சொல்கிறேன். அப்போது அவளுக்குள்ள என்ன செய்யணும், அவளுக்கு ஒரு அவன் நினைக்கிறா நம்ம மாட்டி விடணும். இல்லை, ஆண்டவர் ஒரு திட்டம் வச்சிருப்பார். கண்டிப்பாக அவருடைய திட்டத்தின்படியாக நம்ம நடக்கும்போது தான் நம்ம என்ன செய்வோம், அவருடைய சீசரை வெளிப்படுத்துவோம். அவருடைய அன்பை நம்ம வெளிப்படுத்தும் போது தான் நம்ம என்ன செய்வோம்னா, மறுபடியும் நம்ம இந்த நம்ம வந்து கூட்டம் சின்ன கூட்டமாக இருக்கி அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். அப்படிலாம் கிடையாது. ஆண்டவருக்குன்னு ஒரு திட்டம் இருக்கும்டா. ஏன்னா ஆண்டவர் என்ன நினைக்கிறாரோ அதுபடியாக தான் நடக்கும். நம்ம நினச்சி ஆண்டவரே இதே இடத்துல இருந்து இந்த பாயை கிழிச்சிட்டு, நம்ம இதுக்கு முன்னாடி போனோம் இல்லையா சர்ச்சு, அங்கே நிறைய பாய் கிழிஞ்சிருக்கோம் பார்த்துருக்கீங்களா? அதுக்கு பிறகு நம்ம என்ன செஞ்சிருக்கோம், புது பாய் எடுத்து போட்டிருக்கோம், நிறைய பாய் கிழிஞ்சிருக்கோம். ஏன்னா இருந்திருந்து அதே இடத்துல இருந்து அவங்க கிழிச்சிட்டாங்க. அப்படி நம்ம என்றைக்குமே இருக்கக்கூடாது. நம்ம என்ன செய்யணும்னா, வெளியே கொண்ட ஆண்டவருடைய அன்பு, நம்ம வீட்டுக்குள்ள சண்டையா, நம்ம வீட்டுக்குள்ள பிரச்சனையா, அதுக்கு சொல்லி மூஞ்ச முறை வெட்டின்னு நம்ம இப்படி தான் இருக்கும். அப்படி கிடையாது. ஆண்டவருடைய அன்பை நம்ம என்ன செய்யணும், வெளிப்படுத்தணும். கணவன் மனைக்குள்ள பிரச்சனையா வெளிப்படுத்தணும், குடும்பங்களை பிரச்சனையா வெளிப்படுத்தணும். ஆண்டவரை வெளிப்படுத்தலைன்னா எப்படி ரசிக்கப்படுவாங்க குடும்பங்களே? ஆண்டவரை நம்ம வெளிப்படுத்தினா எப்படி ஒரு ரட்சிப்பு வரும்? வராது. ஆண்டவருடைய அன்பே சிறந்து, அவருடைய நம்ம என்னைக்கு நம்ம அவரை வெளிப்படுத்துகிறோமோ அப்போ தான் இங்கே உள்ள ஜனங்கள் எல்லோரும் ரசிக்கப்படும். நம்ம இங்கேருந்து இந்த புதன்கிழமை ஜெபம், வேறு இது நம்ம ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை எல்லாமே அந்த வீண் போகாது. கண்டிப்பாக ஒரு நாள் என்ன செய்யும், ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை கட்டளிடு. நான் இடையில கூட நான் நினைப்பேன், எங்கள் மிஷினு காணாமல் போயிடுச்சு. அப்போ பாஸ்டரு ஜபஸ்னு எல்லாருமே சொல்கிறாரு, என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை கிடைக்கும், ஆண்டவர் நம்ம ஜெபம் பண்ணுவோம் கிடைக்கும். ஆனால் எனக்கு நம்பிக்கை இல்லை. தொலைஞ்சு போனது எப்படி கிடைக்கும்? எனக்கான சுத்தமாக நம்பிக்கை இல்லை. தேவையான கதை முடிச்சு வேறு மிஷின் எடுக்க வேண்டியதான். ஆனால் ஒரு 6 மாதம் கழிச்சு கண்டிப்பாக கிடைச்சி. நம்ம இன்னைக்கு செய்கிற ஜபம் வந்து 6 வருஷமாக கூட இருக்கலாம், 60 வருஷமாக இருக்க கூட. ஆனால் என்னைக்கா ஒரு நாள் ஆண்டவர் காதில் கேட்கப்பட்டுட்டு நம்மளுடைய ஜபம் கண்டிப்பாக என்ன செய்வார், ஆண்டவர் நடத்துறதுக்கான ஒரு திட்டத்தை அவர் தீட்டியிருப்பார். ஒருத்தங்களை ரசிக்கணும் உடனே நம்ம சட்டை பிடிச்சா தூக்கிட்டு வர முடியும்? ஆண்டவர் நினச்சா சட்டை பிடிச்சுன்னு தூக்கிட்டு வரலாம், அவனை பாதையும் கொண்டு வரலாம், அவனை அடிச்சுன்னு திருச்சி கொண்டு வரலாம். ஆனால் ஆண்டவர் மட்டும் தான் நினைக்கிறோம், நம்ம அவங்களுக்கு ஜெபம் மட்டும் தான் பண்ண முடியும். எத்தனையோ பேர் ஆண்டவர் நம்ம ஜெபிச்சுட்டு ஆண்டவர் விலகி போயிட்டாங்க தெரியுமா? நான் வந்து ஒரு ஆள் வந்து எங்கள் கூட தான் நினைக்கிறேன், எங்கள் கூட ஒரு நாள் கடலுக்கு வந்துச்சு. கடலுக்கு வரும்போது அந்த ஆள் சபைக்கு போனார். சபைக்கு போயிட்டு அவனுடைய இப்போ வந்து நல்லா குடி, சபையில் இருக்கும்போது குடி கிடையாது, சபையில் இருக்கும்போது நல்லா ஊழியமா, நல்லா தொடர்ந்து நல்லா ஊழியத்துக்கெலாம் போய் நல்லா இங்கேருந்து பின்னங்காயிலுக்கெலாம் போயிருக்கானு, ஊழியத்துக்கு போயிருக்காரு. அவர் வந்து அப்படிலாம் ஊழியம் பார்த்துட்டு லாஸ்ட்டில் ஏதோ ஒரு இதனால ஆண்டவராக இல்லைங்க. நான் ஆண்டவர் தேர்ந்திருப்பேன். இன்றைக்கி அவரால் திருந்தி கண்டிப்பாக மனம் திரும்பி, ஆண்டவரே நீங்கள் இல்லை, இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது, நீங்கள் மட்டும்தான் அப்படின்னு சொல்கிறான்னா ஒரு திட்டத்தை ஆண்டவர் கொடுப்பார். அதனால தான் அவனுக்கு ஒரு பெரிய ஒரு கஷ்டத்தையும் பெரிய ஒரு துன்பத்தையும் ஆண்டவர் கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். இப்போ நான் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி கேட்டேன், என்ன அப்படின்னு சொன்னேன், ரொம்ப கஷ்டமாக அறிவது இருக்குது. அப்போ நான் அதை ஆண்டவர் தேட, அம்மா நான் ஆண்டவரை தேடுன்னு சொன்னாலும் அவன் சொல்கிறேன், இதுக்கு முன்னாடி தேடி பார்த்துட்டேன். ஆனால் ஆண்டவருடைய அன்பையும் ஆண்டவருடைய இதையும் அவன் ஒழுங்காக ருசி பார்க்கல.
ஆண்டவருடைய இது எல்லாத்தையும் ருசி பார்த்துட்டு போன அன்பை ருசி பார்த்துட்டு இருந்தா கண்டிப்பாக அவன் என்ன செஞ்சிருக்க மாட்டான், மாறிக்க. நம்ம இப்போ ஒவ்வொரு கஷ்டங்கள் வரும்போது ஆண்டவரே நீங்கள் தான், ஆண்டவரே நீங்கள் தான் எனக்கு முடிவு பிறந்த, ஆண்டவரே நீங்கள் தான் முடிவு பிறந்த நடத்து, முடிவு பிறந்த நீ இன்னையிலிருந்து நீ பிறக்கிறியா, பிறந்தனால இருந்து முடிவு உன்னுடைய மரணத்தால நான் நினைப்பேன். நீ என்னை அன்பு செய், நான் உன்னை அன்பு செய்கிறது போல பிறர் இடத்துல என்னுடைய அன்பை செய், அன்பை கொண்டு செல்லு, அன்பை கொண்டு என்ன செய் நடத்து, அன்பை கொண்டு நீ என்ன செய் பிரசங்கி போயிட்டே ஏறி, அன்பை கொண்டு ஒவ்வொரு ஆள்கிட்டே சொல்லு. நம்ம என்ன செய்கிறோம், வீட்டில் இருந்துட்டு சரி மார்ஷல் ஆர்ட்ஸ்லாம் பார்த்துட்டோன்னா ஃபுல் ஃபோக்கஸில் வரைக்கும் எப்போ பார்த்தாலும் ஃபுல் ஃபோக்கஸ். அன்பை கொண்டு நம்ம நடக்கணும், இது உண்மையிலே. அதாவது நம்ம அன்பை கொண்டு நம்ம நடக்கும்போது நம்மளுடைய குடும்பம் ஃபுல்லாக ரசிக்கப்படும். எங்கள் வீட்டிலலாம் ஃபுல் ஃபோக்கஸ் தான். எங்கள் அம்மா கேட்பாவே என்ன, நான் கேட்பேன் ஏம்மா நீ எதுக்கு தான் கோயிலுக்கு போறியே, இப்படி கேட்பேன். கண்டிப்பாக நான் கேட்பேன் ஏம்மா எதுக்கு தான் இப்போ கோயிலுக்கு போறியே, நீங்கள் வந்து இங்கே வந்துடுங்க. எங்கள் அம்மா சொல்லாவே உன் வழி உன்னோட, என் வழி என்னோட அப்படின்னு சொல்லுவேன். ஆனால் நான் இப்போ ஆண்டவர் தருமம் நேற்று நைட்டுன்னு நினைக்கிறேன், நம்ம அப்போ சரியில்லை, சுத்தமாக சரியில்லை. நம்ம சரியில்லை, சுத்தமாக சரியில்லை. நம்ம அன்பை கொண்டு நம்ம எங்கே நடக்கிறோம், இவ்வளோ காலம் நான் நினச்சிட்டு நம்ம அன்பாக தான் இருக்கிறோம். நம்ம ஆண்டவருடைய அன்பை கொண்டு நம்ம என்ன செய்கிறோம், நம்ம ஆண்டவருடைய அன்பை கொண்டு நம்ம என்ன செய்கிறோம், நடக்கிறோம். ஆண்டவருடைய அன்பை கொண்டு நம்ம என்ன செய்கிறோம், நம்ம இவ்வளோ காலம் நினைக்கிறோம் ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிறார். ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிறாரு. ஆண்டவருக்காக நீ என்ன செஞ்சு, ஆண்டவருக்காக உன்னை கொண்டு உன் குடும்பத்தை நீ ரசிக்க முடியலையே, அப்போ நீ என்ன செய்ய, மற்றவங்களுக்கு நீ எப்படி சொல்லுவ? ஆண்டவர் கேட்குறேன், நீ உன்னை கொண்டு உன் குடும்பத்தையே ரசிக்க, தன் கண்ணில் இருக்க துரும்ப பார்க்கலாம், அடுத்தவங்க கண்ணில் துரும்ப பார்க்கணுமா? இப்படி தானே வசனம் சொல்லுது. எவ்வளவோ ஆயிரக்கணக்கான வசங்கள், லட்சக்கணக்கான வசங்கள் இருக்கு. பயப்படாத நான் ஒன்று எல்லாமே ஆறுதலாக எடுத்துரும். நம்மெல்லாம் நானாக நினச்சிட்டோம்னா ஏதாவது ஒரு கஷ்டம் மாதிரி இருந்துச்சோம், வசனம் நல்ல வசனம், பயப்படாதே நான் உன்னோட இருக்கிறேன். அப்போ இந்த வசனம்னா என்னுடைய அன்பை கொண்டு நான் உன்னை அன்பு செய்கிறது போல நீனும் பிறர் இடத்துல அன்பு செய், அவ்வளோதான். இதில் வேற ஒன்றுமே கிடையாது. நம்ம அவருடைய அன்பை நம்ம வந்து இது என்ன விசுவாசம், அன்பு, என்னது என்ன சொல்லுங்க கரெக்டாக, நீங்கள் தான் கரெக்டாக சொல்லுவீங்க. ஒரு